பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். இந்த ஒரு விஷயத்திலே பெற்றோர்கள் இஷ்டப்படிதான் பெண் நடக்க வேண்டும். பெற்றோர்கள் இஷ்டமே வேறு மாப்பிளைக்கு அவளை கொடுக்க வேண்டும் என்று தானே? அப்படியானால் முடியாது இல்லையா? இது என்னையா கேள்வி? நல்லா இருக்க. கடைசியாக சொல்லுகிறேன், உஷாவை எனக்கு கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் பெரியதொரு புரட்சியை சமாளிக்க நேரிடும். என்னப்பா பூச்சி காட்டுற? இந்த தடவை பணத்தை கொடுத்து பரந்தாமனை ஏமாற்ற முடியாது. பெண்ணை கொடுத்து ஏமாற சொல்றியா? முடியாது. எது வேண்டுமானாலும் செய்து கொள்வோம். என்ன இவ்வளவு நேரமா பேசுறாங்க? முதலாளியும் பறந்தாவணும். என்ன பேசுவாங்க? நம்ம கோரிக்கை முதலாளி கிட்ட எடுத்து சொல்லி இதுக்கு ஒரு முடிவு தேடாம வர மாட்டார் தலைவர் பரந்தாமன். அவர் என்ன சாதாரணமான மனிதனா? சாட்சாத்து புரட்சி அவதாரம் அல்லவா? அதுவும் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? குறைகளை எடுத்து சொன்னேன், கோரிக்கைகளை கவனிக்கும்படியாக எப்படி எப்படியோ கேட்டுக்கொண்டேன். தொழிலாளர் புரட்சி மூலம் என்று கூட திருமணம் செய்ய வேண்டியதுதான். இல்லை, தீர்மானம் செய்ய வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளார என் ஆயுசே என்ன? நிறுத்து நிறுத்து நிறுத்து. சங்கீதமா? இப்ப சங்கீதம் கேட்கறதுக்கு தான் நேரமா? நீ சாப்பாடை போடு. ஏன் இப்ப தண்ணி அடிச்ச? துக்குச்சுன்னா தண்ணி குடின்னு சொல்றது. நல்லா அடிச்சா தலைய வயத்துக்குள்ள போய் அமுத்துக்கிற மாதிரி. ராதா ராதா, ஐயோ ஐயோ, அதை வைய அதை வைய அங்க வைய. நான் சொல்றத கொஞ்சம் கேடு. நாளை காலையில விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுடு. தலைவர் பரந்தாமன் சொல்லி இருக்கிறாரு, பெரிய புரட்சி ஊர்வலம் நடத்தணுமா. அதனால இந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்க்க வேண்டியது இருக்குது. மறந்துடாத 4 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுடு. தெரிஞ்சுதா? என்ன புரியலையா? ஐயோ, நான் இங்க படுத்திருக்கிறேன். பெரியாரத்துல இந்த 4 வருது பாரு, அப்போ என்ன இப்படி எழுப்பி விட்டுடு. மறந்துடாத மறந்துடாத. இது கட்டுது போ. இது தலையில கொஞ்சம் மோர ஊத்து. என் தலையில ஊத்துறாரு, இது தலையில ஊத்து. முள்ள முள்ள. போதும் 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 போதும். வையி வையின்னு சொல்லணும், கெடுன்னு சொல்லணும். போலீசார் மீது கல்வீச்சு. மில்லு கதவை தூள் தூளா உடைச்சிட்டாங்க. மில்லு முதலாளி வீட்லயும் கல்ல வீசிருக்கானுங்க. நாளை காலையில பெரிய ஊர்ல ஒண்ணு இருக்கான். தெருவுல ஜனங்க நடமாடுறதுக்கு பயப்படுறாங்க. சரி, உத்தேசங்களை எல்லாம் கைது செய்யும்படி உத்தரவு வந்துருச்சு. புறப்படுங்க. பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினி என்பார்கள் முன்னோர்கள். அந்த பத்தினி நீயேதான். போய் இந்த கோட்டு துண்டு எல்லாம் எடுத்து போய் போ. ராதா ராதோ, ராதா கையங்க துண்டு கண்ணாடி இருக்கா? ராதா விடிஞ்சிடும், மறுபடியும் போய் படுத்துக்காத. வாசலை கூட்டி சாணம் தெளிச்சு 2 கோலத்தை கலத்தை போட்டு வீட்டெல்லாம் பெருக்கு. வீட்டை பெருக்கி போ. அது கட்டுது போ. எப்படி வந்தேன் என்று ஆச்சரியமாயிருக்கிறதா? இது விஞ்ஞான காலம், கடிகாரம் தேவைப்பட்டது.
அடே பாட்டாளிகளின் தலைவன் நீதானாடா? உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேனடா. டேய் டேய், இந்த ரெண்டு கண்ணுகளை வச்சுக்கிட்ட இந்த ரெண்டக பண்ணிட்டே எனக்கு உன் உடம்பெல்லாம் கண்ணா இருந்தா ஊரு பெண்களை விடவா போற நீ? அதனால நான் மரியாதையா பேசு. டேய், என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? என்னடா சொன்ன? ஏண்டா டேய், என்ன சொன்ன? ஐயோ, இந்த பகல் வேஷக்கார பயலை நம்பி பாட்டாளி மக்கள் எல்லாம் நான் கெடுத்து விட்டனே. புண்ணியகோடி, நீ கைது செய்யப்படுகிறேன். ரைட் செய்த அராஜகம் நடத்தியதற்காக. ஐயோ, அது ஏன் குற்றம் இல்லீங்களே? அதை கோர்ட்டில் வந்து சொல்லும். புண்ணிய கொடியை கைது செய்ய போலீசார் போயிருக்காங்க. இந்த கொஞ்ச நாளில் இங்க வந்துடுவாங்க. ஐயோ, இப்ப எங்க ஓடுறது? ஏதாவது மாறு வேஷத்துல போனாதான் போலீசார் கண்ணில இருந்து தப்பலாம். மாறு வேஷமா? ஆமா. என்ன வேஷத்துல போறது? அட, உனக்கு தான் பைத்தியக்கார மாதிரி நடிக்க தெரியுமாப்பா? அதெல்லாம் பழசாகி விட்டது. போலீசார் தெரிந்து கொள்வார்கள். ஐயோ, இங்க இருந்து தப்பவே முடியாதா? போலீஸ்! டேய், கருட எங்க? பரந்தாமன் எங்க? உண்மையை சொல்ல மாட்டேன். நீ அவங்க ஆளுதானே? இல்லைங்க, நான் சேத்துல முளைச்ச செந்தாவரை. என்னை விட்டுடுங்க ஐயா. தேடி பாருங்க. ஓ, என்ன சக்சஸா? எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஆள் எப்படி? அழகிதானே? 33 லட்சணம் பொருந்தியது. அன்பு கரசி, அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தெழுதா சித்திரமே, அழித்தெழுதா சித்திரமே, ஆடி வரும் பொன் விளக்கே, கட்டாணி முத்தழகி, கண்கவரும் ரத்தினமே. யாரா? நானேதான். அன்புக்கரசி என்று வர்ணித்தாயே, அந்த அரசியின் சரசி வேஷத்தை பார். அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவம் கறிக்கிவிடும் உருக்குலைந்து கிடப்பதை பார். ஆடி வரும் பொன்விளக்கு அணைந்து கிடப்பதை பார். கொட்டாணி முத்தழகி மொட்டாகவே கருகிவிட்டதை பார். கண் கவரும் ரத்தினத்தில் மண் படிந்து கிடப்பதை பார். கைவனே, காதலனே, கவிதை பேசிய காதல் புலவனே, பார் பார், பாவி பார். மாமா, பொறு. போனதை மறந்து விடு. மறப்பதா? என் மானமே போய்விட்டதுடா மகாபாவி. மானத்தை இழக்க நீதான் காரணம். ஆமாம், உன் காதல் மாளிகையிலே, கனகமணி கட்டிலே, உல்லாச உப்பரிகையிலே பொய்யார கீதம் பாடியபடி அல்லும் பகலும் இணைப்பிரியாத அன்பு தேவமா என்னை வைத்திருந்தாய். நான் தான் அவமான சாக்கடையில் தொப்பென்று குதித்து கல்லாக மாறி. அப்படித்தானே? எல்லாம் விதியின் விளையாட்டு. விதி? ஆமாம், விதி. அது ஒரு விபரீதமான பாராசூட். அதை பிடித்து அறியாமை என்ற ஆகாய விமானத்தில் ஏறியவர்கள் அப்படி ஏறிய முட்டாள் நான் தான். மாமா, வேசியாக மாறியதுமல்லாமல் அதை மறைக்க வேகம் பேசுகிறாய். ஆம், வேசிதான். ஆனால் மறந்துவிட மாட்டேன் உன் மாற்றி காதல் என்பதை. என்னடா வேசியாக மாறினேன்? வேடிக்கை வினோதங்களின் காலத்தை கழிக்கவா? இல்லை, இல்லையடா இல்லை. சென்று கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் இருந்து கிளம்பும் தீஜ்வாலைக்குன்னை இரையாக்க, வேதனை கனலிலே கூட்டிட்டப்பட்ட வேல்முனைக்குன்னை விருந்தாக்க. பாமா பரத்தை கோலம் பூண்டது பணம் சம்பாதிக்க அல்ல, உயிர் வாழ. உயிர் வாழ்வது சக பயந்தல்ல. செண்டாள பரந்தாமனை பழிவாங்க, பழிக்கு பழிவாங்க. இதோ பாமாவின் காரியம் முடிந்து விட்டது. எண்ணம் ஈடேறிவிட்டது, ஈடேறிவிட்டது.
கோட்டார் அவர்களே, கூறியது அத்தனையும் புரிந்தது எனக்கு. தொழிலாளர்களை தூண்டிவிட்டேன், போலீசாருக்கு தொல்லை கொடுத்தேன், என் சுயநலத்திற்காக பாட்டாளி மக்களை பயன்படுத்திக் கொண்டேன். அராஜகம், பலாத்காரம் இவைகளிலே அப்பாவி மக்களை ஈடுபடுத்தும் அரசியல் ஸ்டண்ட் நடத்தினேன் என்றெல்லாம் என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன்? தொழிலாளர்கள் அவர்களாகவே நடத்திய கிளர்ச்சிக்கு நான் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டவன் அல்ல. அப்படியே இருந்தாலும் முதல் முறையாக எச்சரிக்கை செய்து என்னை மன்னிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். உனக்கு விடுதலை அப்பா. எனக்கா? அதற்குள்ளாகவா? இன்னும் 3 வருஷம் ஆகலையே. உனக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த உபகண்டத்திற்கே விடுதலை. சுதந்திர தின விழா, அதனால்தான் நீ விடுதலை செய்யப்படுற. அப்படியா? ஏன் சார், நான் மெட்ராஸ் போறதுக்கு பாஸ் கொடுப்பாங்கல்ல? நீ போக வேண்டியதுக்கு கொடுப்பாங்க. மெட்ராஸ்ல தானே உன் குடும்பம்? ஆமா, அங்கேதான் என் குமுதா. குமுதா, எங்கே போய்விட்டாய்? கோயம்புத்தூருக்கே போய்விட்டாயா? அங்கு வந்து உன்னை நான் எப்படி பார்த்தேன்? பூமாலை, பரந்தாமன், அவர்கள் முகத்திலே விழிக்கக்கூடாது. அந்த பொல்லாதவர்கள் வீட்டிலே என் குமுதா கூடாது. அவளை அங்கு போய் பார்க்கவே கூடாது. பரந்தாமனின் பாவ மன்னிப்பு படலம். பத்திரிகைக்காரங்க அப்படித்தான் எழுதுவானுங்க. அதுக்கெல்லாம் பயப்பட முடியுமாப்பா? மன்னிப்பு கேட்டதால் மானமே அழிந்து விட்டதாமே. நல்ல மானம் விடா. மன்னிப்பு கேட்கறதாலேயே ஒரு மானம் அழியும்னா அப்பேற்பட்ட மானம் இருக்கவே வேண்டாம். தவறு. எங்கடா அவன்? என்னையா? எங்கடா அந்த பறந்தாம? என்னையா உதற? ஐயோ, யார் நீங்க? நான் யாரா? மோசக்காரனை நம்பிய முட்டாள் நரதர பயல போய் தலைவன் நினைச்சு தலையை தூக்கி வச்சுக்கிட்டாரிய மடையன். என்ன சொல்றீங்க? என்னமா சொல்லணும்? தம்பி செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு 100கணக்கான தொழிலாளிய சோத்திர மண்ணை போட்டுட்டாரா பாவி பையன். எல்லாரையும் தான் விடுதலை செஞ்சுட்டாங்க. கோர்ட்ல விடுதலை செஞ்சாங்க. கிளர்ச்சிக்கு முக்கியமானவங்களை மில் முதலாளி வேலையை விட்டு நீக்கிட்டாரு, என்னையும் சேர்த்து. இன்னைக்கு 100கணக்கான குடும்பம் தவிக்குதுன்னா யாராலமா வந்து இந்த அநியாயம்? பொறுங்க, பதறாதீங்க. பதறாம என்ன செய்யறது? சொந்த விஷயத்துக்காக கிளர்ச்சி பண்ண சொல்லி இத்தனை ஏழைகளோட சோத்திரை மண்ணை போட்டுட்டானே. எங்களுக்கு வேற வேலை என்ன தெரியும்? நாங்கெல்லாம் நிழல் மாடு, காடு கணியில வேலை செய்ய தெரியாது, விட்டு எடுக்கிறோம், அவ்வளவுதானே. எங்கம்மா உன் தம்பி? அவன் வீட்டுல இல்ல. அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். ஐயா, நானே போய் மில் முதலாளியை பார்த்து உங்களுக்கு எல்லாம் திரும்பவும் வேலை தரும்படியா கேக்குறேன். நீங்க போங்க. அவன் மட்டும் என் கண்ணில் ஆகப்பட்டான்னா ஐயா ஐயா. யாரா இது? இவங்கதான் பரந்தாமனுடைய அக்கா. பரந்தாமன் அக்காள் எங்கெங்க வந்த? போ போ. கோபிக்காதீர்கள். நான் வந்த விஷயம் பரந்தாமனுக்கு பெண் கேட்க இல்லையா? பரந்தாமனுக்கு பெண் கேட்க அல்ல, பாட்டாளிகளுக்கு வாழ்வு கேட்க. என்ன உணர்ற? பல தொழிலாளிகளை கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக வேலையை விட்டு நீக்கி விட்டீர்கள். அவர்கள் எல்லாம் வேதனை தாங்காமல் வாடுகிறார்கள். அவர்களை மறுபடியும் சரிதான். இப்ப தலைமை பதவி மாறி இருக்கு. தம்பி போய் அக்கா குடும்பத்துக்குள்ளே சுத்தரா போல இருக்கு தலைமை பதவி. தவிப்பவர்கள் குறையை சொல்ல தலைவியாகத்தான் வர வேண்டுமா? ஐயா, அப்படி ஒன்றும் நான் வரவில்லை. ஏழை தொழிலாளிகளின் ஏக்கத்தை போக்குகிறேன் என்று சொல்லுங்கள், போதும். இந்த புத்திய முன்னமே உன் தம்பி கிட்ட சொல்லி இருக்கணும். நீ தம்பி செய்த பாவத்திற்குத்தான் அக்கா பிராயச்சித்தம் செய்ய வந்திருக்கிறாள். தயவு செய்யுங்கள் ஐயா. முடியாது. போ ஐயா, போய்விடு. ஐயா, உங்கள் காலை பிடித்துக் கொள்கிறேன். கதியற்றவர்களின் கண்ணீரை துடையுங்கள். பசி பட்டினி பஞ்சத்தில் பாட்டாளிகளை தள்ளாதீர்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் உங்களிடம் வேலை செய்தவர்கள், உங்களுக்கு குழந்தைகள் மாதிரி. ஐயா, விடு காலை. விட முடியாது. வேதனை குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்கும் வரையில், வாழ முடியாதவர்களுக்கு நீங்கள் பகை செய்யும் வரை விட முடியாது. மூதேவி. பூமாலையா? பலமாக அடிபட்டு விட்டதே.
டேய் யாரங்க